ஸோ நம்ம தோட்டத்துக்கெல்லாம் நிறைய வாட்டி போயிருக்கேன். பட் நம்ம வீட்டு பின்னாடி ஒரு சின்ன குட்டி தோட்டம் இருக்குது. ஸோ அங்கே பப்பாயா இருக்குது, வாழை மரம் இருக்குது, இதே வாழை மரத்தில் வாழைப்பூ இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்தா வாழை கொலை அப்படியே பச்சையாக இருக்குது. இந்த வாழைக்காய் எடுத்து வீட்டில் கொண்டு போய் பழுக்க வச்சு நமக்கு அப்படியே இதை வச்சு ஒரு ரெசிபி சமைச்சிடலாம். அப்போ எல்லாரும் கிச்சனுக்கு வாங்க. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரியா ஜெர்சன்ஸ் குக்புக். ஸோ இன்னைக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கெஸ்ட்டு, என் ஊர்லேருந்து ஒருத்தர், அவங்க தான் இன்றைக்கி கெஸ்ட்டாக வர போகிறேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கு ஒரு கேரளா ஸ்வீட் டிஷ் தான் சமைக்க போகிறேன். ஸ்வீட் டிஷ்னு சொல்ல முடியாது, ஸ்வீட் ஸ்நாக் தான் சமைக்க போகிறேன். இது கேரளாவில் பயங்கர ஃபேமஸ். ஈவினிங் எந்த டீ ஷாப்பில் போனாலும் இது இருக்கும். இதுதான் மெயின், இதுவும் ஒரு டீயும். ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்ம சமைக்க போகிறது பழம் நிறச்சது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது ஹீட் பண்ணணும். ஸோ எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கோகனட் ஆயில் பிடிக்குன்னா அதே போடுங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஸோ எண்ணெய் சூடாக கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த சூடாகிற டைமில் நமக்கு பழம் நிறச்சது ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு துருவன தேங்காய் நாம் இதில் போடலாம். இனி இதில் அவல் ஆட் பண்ணலாம். அப்புறம் வெல்லம் ஆட் பண்ணலாம். இடிச்ச ஏலக்காய். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்டஃபிங் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ் கீல போட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ கடாய் நல்லா சூடாக இருக்குது. ஸோ அதில் கீ ஆட் பண்ணலாம். கீ அந்த டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டில் கீக்கு. ஸோ இந்த கீயும் இந்த நட்ஸ் எல்லாம் வரும்போது செம்மையாக இருக்கும். சூப்பர் வாசனை வருது. வந்த உடனே அப்படியே இது போடலாம். ஸோ நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்படி ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. ஸோ இது எடுத்து இதில் ஆட் பண்ணலாம். இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆஹா, சூப்பர், பயங்கர ஸ்மெல் வருது. ஐயோ, ஆக்சுவலாக இவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியே இல்லை. அவ்வளோ ஈஸி இது. கெஸ்ட்டெல்லாம் வரும்போது இது கொடுத்தா அவங்க ஃப்ளாட், அவ்வளோதான். அப்புறம் திருப்பி உங்கள் வீட்டுக்கு அவங்க வந்துகிட்டே இருக்கும். மக்களே, இந்த ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இங்கே அடுத்து தான் என்ன பண்ணணும், பேட்டர் ரெடி பண்ணணும். நம்ம பேட்டர் ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் நான் மைதா பவுடர் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம் அந்த கலருக்கு. உப்பு போடலாம். இனி தண்ணி ஊற்றி இந்த பேட்டர் ரெடி பண்ணலாம். நம்ம பஜ்ஜி மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இது மிக்ஸ் பண்ணணும். ஸோ மக்களே, நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இனி அடுத்த என்ன பண்ணணும், த மெயின் இன்க்ரீடியண்ட் பழம், ஏத்தப்பழம். இது தோல் நல்லா உரித்து கட் பண்ணி இந்த 2 சைடு ஹெட் அண்ட் டெயில் கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் நடுவில் இப்படி கட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த நடுவில் நமக்கு இந்த ஃபில்லிங் போடணும்ல, ஸோ அதனால் இது ஸ்கூப் பண்ணி ஒரு ஹால் பண்ணணும். இப்படி ஒரு ஸ்பூனோட பேக் சைடில் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே
ஸோ இப்படி ஹோலாக தான் இப்படி ஃபுல்லாக தான் நம்ம இதுக்குள்ளே பொரிக்க போகிறேன். ஸோ அதனால் நடுவில் ஒரு ஹோல் இப்படி ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வந்து ஸ்டஃப் பண்ணணும். இனி இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணணும், ஃபில்லிங் ஸ்டஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபில்லிங் எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி மெதுவாக கேர்ஃபுல்லாக இதுக்குள்ளே அப்படியே நம்ம இந்த ஃபில்லிங்ஸ் ஸோ அப்படியே மெதுவாக இந்த ஃபில்லிங் உள்ளே ஆட் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா அந்த பழம் ஒடிஞ்சிடும். ஓகே, ஒரு பழம் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணியாச்சு. இனி அடுத்த பழத்தில் ஆட் பண்ணலாம். இப்போ எல்லா பழமும் நம்ம இப்படி ஃபில் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஸ்டெப்பு இது வந்து இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ எண்ணெய் செம்மையாக சூடாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பழம் இப்படி எடுத்து இந்த மாவில் இப்படி டிப் பண்ணி ஃபுல் கவர் பண்ணணும். இந்த பேட்டர் நம்ம பஜ்ஜி எல்லாம் பண்ணுற மாதிரி அப்படியே எடுத்து இதில் போடலாம். இப்போ நம்ம 4 பழம் உள்ளே போட்டாச்சு. ஸோ நம்ம கெஸ்ட் வர டைமும் ஆச்சு. ஸோ இப்போ எப்போ வேணாலும் நம்ம கெஸ்ட் அரைவ் பண்ணும். ஸோ டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. ஓகே, செம்மையாக இருக்குது. நல்லா ஸ்மெல் எல்லாம் வருது. ஹாய், வந்துட்டேன். அபிலாஷ் வெங்கடாச்சலம், வெல்கம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்கு பாப்பா? ஹாய் மக்களே, சூப்பரா இருக்கு. வைஃப் டக்குன்னு பஸ் ஸ்டாப் கேண்டீன் வந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் என்ன? இல்லை, எனக்கு ஜென்ரலாக எல்லாமே பிடிக்கும். உங்கள் வைஃப் சமைச்சு கொடுக்குற அதுதான் மெயின் பாயிண்ட். அவன் எல்லாம் என்ன சமைச்சாலும் சூப்பராக இருக்கும். பயங்கரமாக இருக்கு. இல்லை சீரியஸா எனக்கு அவன் நல்ல ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கும்ல, அது என்ன? இந்த ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன்லாம் செம்மையாக பண்ணுவான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவங்க அந்த சூப்பர் சிங்கரில் வந்து பயங்கர ஃபேமஸ். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் எந்த ஷோக்கு போனாலும் இவங்க தான் மெயின். ரஹ்மான் சார் ஷோக்கு போனாலும் சொல்கிறது யாருன்னு பாருங்களேன். ரஹ்மான் சாருக்கு போனாலும் இவங்க, வேற எங்கே போனாலும் இவங்க பயங்கரமாக கலக்கிட்டே இருக்கு. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் அண்ட் ஸோ ப்ரவுட் அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ. வேற என்ன நீங்கள் சொல்லுங்கள், புதுசாக என்ன இருக்கு? நீங்கள் தான் புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலும் உங்களை மக்களுக்கு தெரியணும்ல. அதான் நிறைய ரெக்கார்டிங்ஸ் பாடிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஷோஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ட்ரைனிங் அது ஒரு சைடில் போயிட்டு. அப்புறம் பாட்டு மட்டும் இல்லை, இப்போ சூப்பர் சிங்கர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பயங்கர படிப்பிஸ்ட்டும் தெரியும். பயங்கர பிஹெச்டி எல்லாம் முடிச்சு பிஹெச்டி முடிக்க போகிறேன் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ். என்ன எதில்? மியூசிக்கில் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மியூசிக். எப்படி ஈஸியாக பயங்கர டஃப்பா? டஃப்னா வேலை கொஞ்சம் இருக்குது. அப்போ சூனா டாக்டர் அபிலாஷ் வெங்கடாச்சலம். நல்லா இருக்குல்ல? செம்மையாக இருக்குது. நமக்கு ரொம்ப ப்ரௌடில் நம்ம கூட ஒருத்தர் வந்து இப்படியே பயங்கரமாக பண்ணுறது. வெரி நைஸ். தேங்க்யூ. நீங்கள் எங்கே காலேஜ் படிச்சு? நான் என்னோட யூஜி எல்லாமே ட்ரிவாண்ட்ரம். யூஜி வரைக்கும் ட்ரிவாண்ட்ரம், கேரளாவில். ஸோ அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கேன்டீன் ஒன்று இருக்குது, காலேஜுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் எப்போவுமே போவோம். கிளாஸ் முடிச்சு இல்லை லாஸ்ட் ஹவர் கட் அடிச்சலாமும் போவோம். ஏன்னா சுட அந்த ஒரு 3 o'clock டைமில் தான் போடுவாங்க. ஸோ இந்த பனானா ஃப்ரை, பிஹெச்டி எல்லாம் பண்ணுறாங்க. மிளகா பஜ்ஜி எல்லாம் கட் பண்ணுவீங்களா?
பிஹெச்டி எல்லாம் இப்போ தானே அதுக்குமே கிளாஸ் கட் பண்ணேன். ஸோ மிளகா பஜ்ஜி, பனானா ஃப்ரை, அப்புறம் இந்த ஆனியன் வடை, உள்ளி வடை, சவாலா உள்ளி வடை, ஆமாம் அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சில நேரம் 1 ஹவர்லாம் கட் பண்ணி கூட நான் நிறைய அதுக்காக பாருங்க அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக அந்த ஃபுட்டோட இருக்கிற அந்த கமிட்மெண்ட்ல அவங்க கிளாஸ் கட் பண்ணி போய் அவங்க சுட சுட பண்ணுறாங்க, அது வேஸ்ட் ஆகக்கூடாது. சூடு போகிறதுக்குள்ளே நம்ம அதை சாப்பிட்றோம். அப்போது அபிலாஷ் ப்ரோ இது வந்து இப்போ நல்லா ஃப்ரையாக இருக்குது, இதை நீங்களே வந்து இதில் சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களோட கையால் அப்படியே இதில் சர்வ் பண்ணிக்கோங்க. ஆஹா ஆஹா போதும். ஸோ நம்ம பழம் நிறைச்சது ரெடியாக இருக்குது. அதுவும் இவங்களோட கையால் அப்படி எடுத்து இதில் தான் வச்சுருக்கேன், சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை சாப்பிட்டு பார்க்கணும். பார்க்க செம்மையாக இருக்குது. ஆஹா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஸ்நாக் கிடையாதுங்க, இது ஒரு இமோஷன். ஆஹா மை சைல்ட்ஹுட் இல்லை, எனக்கும் என்டையர் சைல்ட்ஹுட் இன் ஒன் ஃப்ரேம். ஆமாம் எனக்கும் எல்லாரும் இது பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நான் ஊருக்கு போனால் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றது பழம்பொரி தான், அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரு பயங்கர நம்ம நொஸ்டாலஜிக் மாதிரி இருக்கு. பிரியா ஜெர்சன்ஸ் குக் புக் பாருங்கள், இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு நான் வரோம். ஸோ பாய் ஃப்ரம் மீ அண்ட் அபிலாஷ், பாய்.